நாட்டில் நடந்த சம்பவங்களே அழகான நல்ல சம்பவங்கள். பண்பாடு இந்த நாட்டில் நிறைய. இப்போ அன்றைக்கு ஒரு நான் கொத்துபாக போயிட்டுன்னு ஒரு ஊருக்கு போனால் போயிட்டு ஒரு ஆள் ஜெம் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் வீட்டில் சாப்பிட்டேன். அவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். எங்கள் நாட்டில் நடந்த ஒரு கதை ஒன்று எனக்கு சரியான ஆச்சரியம் இருந்துச்சு. நலிமாஜியான கதை, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட கதை. அப்போ அவர் ஜெம் பிஸ்னஸில் ஒரு பெரும்பான்மை சமூக வீட்டொன்று போனாராம். ஒரு சிங்கள சகோதரர் வீட்டுக்கு போனால் அவனோட வீட்டில் அவனோட புத்த ரூபை வச்சுக்கிறான் சுவரில். அவனோட புத்தட படம், அதுக்கு வலது பக்கத்தில் டக்ளி சேனநாயக்கோட படம், இடது பக்கத்தில் நலிமாஜியோட படம். இவருக்கு ஆச்சரியம். சரி, அவனோட கடவுள் ஈக்கிற டட்லி சேனநாயகிக்கிற நலிமாஜியார் என்ன இது விலங்கல்லையா கேட்டாரா? சரி, இதோட கடவுள் அவர் என்ன, அவர் டட்லி சேனநாயகி எங்களுக்கு சாப்பாடு தந்தார் ஃப்ரீயாக. அந்த நேரம் அந்த அரிசி கொடுத்தாருன்ற கதை. நலிமாஜியார் எப்படி வந்தார்? அப்போ சொன்னாராம், நான் இந்த வாழ்ற ஊட்டை கட்டி தந்தவர் நலிமாஜியார். எனக்கு தின்ன தந்த டட்லி சேனநாயகிய வலது பக்கத்தில் வச்சுக்கிற மாதிரி கடவுளுக்கு இடது பக்கத்தில் நலிமாஜியாரை வச்சுக்கிறேன். நான் வாழ்ற இந்த வீட்டை கட்டி தந்தவர் நலிமாஜியார். எப்படி கட்டி தந்தேன்? அவரோட ஜென் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சதில் அப்போ அவர் மிக நேர்மையாக நடந்து கொண்டு எனக்கு தர வேண்டிய சல்லியை சரியா தர கிடைக்கலன்னு சொல்லித்தானாம் வீட்டொண்டு அவர்கிட்ட விட்ட வந்து பார்த்துட்டு அவர் ஜெம் பிஸ்னஸ் முடிஞ்சு டீலிங் எல்லாம் முடிஞ்ச ஒரு கட்டத்தில் இவரை சந்திக்க வந்திருக்கிறேன். வந்து பார்த்தா வீடு ஒரு குடிசை வீடாம். அதுக்குத்தான் இவருக்கு நல்ல வீட்டொன்ன கட்டி கொடுத்தான். பெரிய கதையோட சொல்லி சொன்னேன். அவர் சொல்றார், நான் இப்படி செஞ்ச ஒரு மனுஷனை கடவுளுக்கு பக்கத்தில் வைக்காம இங்கே வைக்க. அப்போ இது மாதிரி அந்த பழைய மனிதர்கள் நடந்து கொண்டே தான் எங்களோட வியாபாரம் வைக்கட்டும், எங்களோட நாட்டில் இந்த அடுத்த விஷயம் எல்லாம் வைக்கட்டும், எங்களுக்கு கிடைச்ச மதிப்பு. இப்போ எங்களோட அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் சொல்ற மாதிரி அடுத்த போலீஸ் டைம் அங்கேயும் இங்கேயும் அடுத்த ஒரு தவறான கருத்தை கொடுத்தா எங்களை கணக்கெடுக்காத ஒரு நிலைக்கு போயிட்டு. எனவே அவசரமாக நாங்கள் எல்லாரும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய பெரிய தேவை உண்டு. இந்த நாட்டில் நாங்கள் குறிப்பாக இந்த நாட்டில் சிறுபான்மையாக வாழ்கின்ற நாங்கள் இந்த விடயங்களிலே மிக கரிசனை எடுக்க வேண்டும். அடுத்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் தான் சட்டத்தை மதிப்பவர்கள் என்ற ஒரு பெரிய கருத்தை எண்ணக்கருவை நாங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கின்றது. பெரிய ஒன்றுமே இல்லாட்டியும் இந்த நாட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய நல்ல கருத்து ஒன்று கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் பண்பாடு. அதுதான் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி இலங்கைக்கு வந்த நேரம், நலிமையா கொண்டகேசனுக்கு வந்த நேரமும் அவர் பேசினது அப்படியே புக்காவும் வந்திக்குது. உங்களுக்கு எந்த வாசல் மூடிப்பட்டாலும் பண்பாடுன்ற வாசல் திறப்பட்டிக்குது. நீங்கள் பண்பாடாக நடந்து கொண்டாலே இந்த நாட்டு மக்கள் உங்களோட வந்துடுவாங்க. இதுதான் உண்மை. எனவே அதுக்கான வேலை திட்டங்களை நாங்கள் மிக கவனமாக யோசிக்க வேண்டியது வீடுகளில் மட்டும் இல்லை,